இப்போ சரியான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். புள்ள படுத்தா நானும் மனசையும் நித்திரம் முடிக்க வேண்டிய கட்டமா இருக்கு. எப்ப எந்த காலத்தால பூச்சிப்பட்ட வரும்னு தெரியாம ஒரு பதிலுமே இல்ல. கொழும்புக்கான லெட்டர் அனுப்பியும் ஒரு பதிலுமே இல்லை எங்களுக்கு. இதே கஷ்டத்தோட தான் இப்படியே தான் இருக்கிறோம். பொது கிணத்துல தண்ணி அள்ளிட்டு தான் இருக்கிறோம். கரண்ட் சார்ஜ் போட அங்க எங்க டோர்ச்சர் சார்ஜ் போட்டுட்டு இப்படிதான் கஷ்டமா 8 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு. அலைஞ்சிருக்கு இவ்வளவு திறந்தே உனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? நாங்க முருங்கன் செட்டியார் கட்டிடமல்ல இருக்கிறோம். 7 வருஷமா இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கிறோம். தண்ணி வசதியா, கரண்ட் வசதியா, டாய்லெட் வசதியா ஒன்றுமே இல்லை. 2 பிள்ளைகள் இருக்கு. அவர் கூலி வேலை செய்யறாரு. இங்கே அலைஞ்சிட்டோம். மன்னார்ல இருந்து நானாட்டம் ஏஜ் ஆபீஸ் வரைக்கும், உயினங்குளம் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் அலைஞ்சோம். ஒரு இடமும் அலைஞ்சு ஒரு பதிலுமே இல்லை. 7-8 வருஷமா இதுக்குள்ளேயேதான் இப்படியேதான் கஷ்டப்படுறோம். அங்க ஜிஎஸ்டி போனா காணித்தாரன்னு சொல்லி ஒரு பதிலுமே இல்லை. அங்க போனா ஏஜ் ஆபீஸ்க்கு போனா சொல்றாங்க ஜிஎஸ்டி சொல்லியிருக்கோம், போஸ்ட் ஆபீஸுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கோம், ஒரு பதிலுமே இல்லை. கொழும்புக்கான லெட்டர் அனுப்பியும் ஒரு பதிலுமே இல்லை எங்களுக்கு. இதே கஷ்டத்தோட தான் இப்படியே தான் இருக்கிறோம். பொது கிணத்துல தண்ணி அள்ளிட்டு தான் இருக்கிறோம். கரண்ட் சார்ஜ் போட அங்க எங்க டோர்ச்சர் சார்ஜ் போட்டுட்டு இப்படிதான் கஷ்டமா 8 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு. பழுது இந்த இருட்டுக்கு லாம்பு அடிச்சிட்டு தான் புள்ள படிக்குது. போதிய அளவு காணி இருக்கு இதுக்குள்ள. இப்ப வந்த அரசாங்கம் சரி எங்களுக்கு ஒரு காணியை தந்து உதவியை தந்தா பெரிய உதவியா இருக்கு எங்களுக்கு. நான் மன்னார் முருகன் செட்டியார் கட்டிடம்ல கதைக்கிறேன். எனது பெயர் செந்தூர் நந்தகுமார் செந்தூரன். நான் ஒரு 7 வருஷமா கல்யாணம் முடிச்சு செட்டியார் கட்டிடம் தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கிறேன். கல்யாணம் முடிச்சு 7 வருஷமா எனக்கு ஒரு பொம்பளை புள்ள ஒன்று இருக்கு. புள்ள நேசரி போது காணியை வீடு ஒன்றுமே இல்லை. அது கேட்க போனா நானாட்ட ஏஜிபிஸுக்கு போனா ஏஜிபி டிஎஸ்டி கைக்குண்டு அங்கே போனால் அவரும் அசால்த்தனமா பண்றாங்க. ஆனால் தேவையான காணி இருக்கு. நாங்கள் இப்போ சரியான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். புள்ள படுத்தா நானும் மனசையும் நித்திரம் முடிக்க வேண்டிய கட்டமா இருக்கு. எப்ப எந்த காலத்தால பூச்சிப்பட்ட வரும்னு தெரியாம முதல்ல இருந்த அரசாங்கம் தான் இப்படி கையை விட்டுட்டு சரியான கஷ்டப்படுறோம். காணி வீடு இல்லாம பாத்ரூம் வசதி தானே இல்லை. தண்ணி கூட குடிக்கிறது அல்ல தான் போகணும். ஆனால் காணிகள் தேவையான காணிகள் இருக்கு. புரஸ்காரம் எல்லக்கல் போட்டாலும் எங்களுக்குன்னு ஒரு பகுதியை விட்டுட்டு தான் புரஸ்காரம் எல்லக்கல் போட்டிருக்கான். அதை அந்த அதிகாரிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த அதிகாரிகள் அதை அசால்ட்டப்படுத்திட்டு இருக்காங்க. எங்களை போனால் ஒரு கேவலமாக ஒரு கீழ்த்தனமாக பார்க்குறாங்க. கட்டாயம் படிக்காத முட்டாள மாதிரி கீழ்த்தனமாக பார்க்குறாங்க. இப்போ வந்துருக்க அரசாங்கமாச்சு இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் செட்டியார் கட்டிடமல்ல வசிச்சு வர்றோம். இப்போ நான் கல்யாணம் முடிச்சு 14 வருஷம் முடிஞ்சு, மகளுக்கு 13 வயசு. நாங்கள் இப்போ கல்யாணம் முடிச்சு அடுத்த வருஷத்துல இருந்தே காணிக்கு
நாங்க தெரியாத இடமே இல்லை, போகாத இடம் இல்லை. மன்னார் டிஎஸ் ஆபீஸ்ல இருந்து எல்லாமே நானாட்டான் டிஎஸ் ஆபீஸ் வரைக்கும் போய் கதைச்சோம். அவங்க சொன்னாங்க நீங்க இருக்கிற இடம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குரியது, அவங்க ஓகே சொன்னா அதுக்குரிய நடவடிக்கை நாங்க எல்லாம் செய்தருவோம்னு சொல்லி நாங்க அதுக்கு பிறகு நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் கேட்க அவங்க சொன்னது டிஎஸ் ஆபீஸால அவங்களுக்கு கொழும்பு ஹெட் ஆபீஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு, லெட்டர் ஒன்று கொடுத்தா அங்க இருந்து தங்களுக்கு அங்க வருமா, தங்களுக்கு வந்தோன்னா நாங்க காணியை பார்த்து கிளியர் பண்ணி தரோம்னு சொல்லி இது சொல்லி இப்ப கடைசியா நாங்க போய் கதைச்சி இப்ப 1 வருஷம் ஆயிடுது. அதுக்கு பிறகு ஒரு முடிவுமே இல்லை. நாங்க 7வது கட்டம் நாங்க அடாத்தா காணியெல்லாம் பிடிச்சி வெட்டி போட்டு சாதாரணமா இப்ப எல்லாரும் எங்க கிராமத்துல ஒரு அரை ஏக்கர் காணி இருக்கு, அதுல ஒரு கிணத்தடியில ஒரு 4-5 குடும்பத்துக்கு தான் கொட்டில் போட்டு இருக்கிறாங்க. மற்றது தாய் சௌரங்கள் அப்படி எல்லாம் ஒரு வீட்டுல 3 குடும்பம் ஒரு காணிக்குள்ள ஒரு கொட்டில் போட்டு அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், சண்டைகள், மலசல கூட வசதிகள் அப்படி எதுவுமே இல்லை. அப்படி இதால ஒரு செட்டியாக டேமல்ல காணி இல்லாம ஒரு 15 வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிச்சிருக்கிறார்கள். ஒரு 34-35 குடும்பத்துக்கிட்ட இருக்கு. நாங்க எல்லார்ட்டையுமே எங்க போகணுமா எல்லாம் கடைசியா இப்ப கூட லெட்டர் ஒன்று தைசாளருக்கும் கொடுத்துருக்குறோம். அதுல எல்லாம் சைன் பண்ணி ஒரு 3 லெட்டர் கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே கொடுத்து வச்சிருக்கோம். அவங்க சொன்னது உங்களுக்கு 2 மாசத்துக்குள்ள அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தரேன்னு சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படையில. இதுதான் எங்களோட இறுதி கட்டம். இதைத்தான் இப்ப நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு காணி மட்டும்தான் தாங்க, வேற எதுவுமே நாங்க உங்கள்கிட்ட கேட்கல. எங்களுக்கு வீடை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க எதுவுமே இல்லை. எங்களோட பிள்ளைகளும் இப்ப கல்யாணம் முடிச்சு போற வயசு வந்துட்டு இதுக்கு பிறகு நாங்க இப்படி இருக்கிறது. அதனால இப்ப எங்களுக்குரிய காணியை மட்டும் தாங்க, நாங்க வேற எதுவுமே கேட்கல. வணக்கம். இப்ப என்ன பிரச்சனைடா, நாங்க இன்றைக்கு 7 வருஷமா காணி இல்லாம ஒரு பொது கிணத்துக்கு பக்கத்துல நாங்க பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு இங்க அதுல வீடு போட்டு இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு காணியும் வீடு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பொது கிணத்துக்கு பக்கத்துல பல கோரிக்கை என்னண்டா, பச்சை புள்ளைய வச்சுட்டு பாத்ரூம் போறதுக்கு ஒரு பிரச்சனை, டாய்லெட்டுக்கு போற பிரச்சனை, பல சிரமத்துல இருந்து நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். கரண்ட் இல்ல, தண்ணி இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாம நாங்க 7 வருஷமா அந்த பச்சை புள்ளைய வச்சுக்கிட்டு பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம 34 குடும்பம், சொல்லப்போனா 34 குடும்பங்கள் செட்டியார்கட்ட மேல வசிச்சு வராங்க. சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள ஒன்று சில பிரச்சனைகளால இந்த கடைசியை இனி இந்த ஆர்டிஎஸ் கட்டுறதா தான் நாங்க எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைக்குள்ள ஒரு குடும்பம் வசிச்சு வருகிறோம். தயவு செய்து நான் கெஞ்சி சொல்லிக்கிறேன், என்னன்னா எங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு காணி துண்டு, காணி மட்டும்தான் நாங்க கேட்கணும். ஒரு வீட்டு திட்டமா எதுவுமே நாங்க கேட்கல. ஒரு காணி தந்து உதவுமாறு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனது பேர் சாரு. நாங்க செட்டியார் கடையில கிராமத்துல வசிச்சு வருகிறோம். நான் கல்யாணம் முடிச்சு 6 வருஷம், 15 வருஷமா கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு காணியோ வீடோ எந்த விதமான ஒரு உதவி எதுவுமே அரசாங்கத்தால எங்களுக்கு தரையில. நாங்களும் அலையாத இடம் இல்ல, நானாட்டானுக்கு போகணுமா, மன்னாருக்கு போகணுமா, எல்லாத்துட்டையும் போயிட்டு வந்துட்டோம். ஆனா முடிவெடுக்கு இந்தா செய்யறோம்னு சொல்றாங்க, யாரும் எங்களுக்கு செய்யறாங்க இல்ல. நாங்க வாடகை வீட்லயும் இருந்துட்டோம், அம்மா வீட்லயும் இருந்தோம், வாடகை வீட்லயும் இருந்தா குறிப்பிட்ட காலம் தான் இருக்க வைக்கிறாங்க, அதோட அங்க எலும்ப சொல்லிடுறாங்க. இப்ப எங்களுக்கு எங்க போறதுன்னு கடைசி எங்க போறதுன்னே இப்போ தெரியாத நிலையில நாங்க நேற்றுல இருந்து இந்த இஎஸ் ஆபீஸ்மா வந்துருந்தோம். இஎஸ் எங்களுக்கு கணக்கெடுக்கிறாரு இல்ல. இவ்வளவு பேரும் இதற்கு 34 குடும்பம் இருக்குது. 34 குடும்பமும் அழுகாத நாள் இல்ல. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தயவு செய்து இந்த அரசாங்கத்தால வேற எதுவும் செய்து வீடு எடுத்தராடி எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு குடும்பம் காணி இருக்கிறதுக்கு. எங்களுக்கு நாங்களாம் அன்றாட கூலி தொழில் தான் செய்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்.